சோசியல் மீடியாவில் காணப்படுகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தினுடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் ஒரு கிறிஸ்துவ போதகர். ஆனால் கிறிஸ்துவத்தை நேசிக்கக்கூடியவன், கிறிஸ்துவனுடைய அந்த பண்பாட்டை மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என்னுடைய ஞாபகம் சரின்னு சொன்னால் 23 ஆண்டு காலங்களாக இந்த பணியை நான் செய்து வருகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நான் அதாவது எங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம். நான் இருக்கிறது கேரளா பார்டர், வண்டிப்பெரியாரில் டைமுக் அப்படிங்கிற எஸ்டேட்டில். ஸோ நீங்கள் நிறைய வீடியோ பதிவுகளை பார்க்குறீங்க, லட்சம் பேர் பார்க்குறீங்க. எல்லாம் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். 1000 பேர் தொடர்பில் இருந்தாலும் எங்களை விசாரிக்கக்கூடிய, எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் அறிந்த ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். அது மட்டும் இல்லை, தன்னை நேசிக்க போல பிறனை நேசிக்கணும். துரத்துண்ட சிறுமியான வீட்டில் சேர்த்து கொள்ளணும். கைமாறு கருதாமல் கொடுக்கணும். தனக்கு உள்ளவைகளில் பிச்சை கொடுக்கணும். தனக்கு உண்டானவைகளை விற்று பிச்சை கொடுக்கணும். உண்மையான அன்பு சகோதரன் ஒருவன் அல்லது சகோதரி ஒருத்தி அவங்களுக்கு அன்றாட வஸ்திரம் இல்லாமல், அப்புறம் உடை இல்லாமல் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அதை இன்னைக்கு பலரும் செய்வதில்லை. அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு வரலாறை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. பட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 ஆண்டு காலங்களாக இந்த சத்தியத்தை அறிந்ததுனால முழுக்க அந்த சமநல பிரமாணத்தை மையப்படுத்தி சபை, எங்களுடைய ஜீசஸ் பிளஸிங் மினிஸ்ட்ரிஸ், அதாவது JPM ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதான இந்த நிறுவனம், இது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு, நல்ல முறையில் இயங்கி கொண்டு வருகிறது. இன்னும் நாங்கள் நிறையா சேவைகளை செய்வதற்காக பல்வேறு சூழ்நிலையில் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ தினமும் ஒரு 25 பேருக்கு உணவு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேரை நாங்கள் ஆதரிக்கிறோம். வாரம் ஒரு முறை, அதாவது வியாழக்கிழமை தினத்தன்று, அது ஒரு உணவு தினமாக, ஒரு உணவு நாளாக நியமித்து ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் செய்கிறோம். சரி, இதுக்கான பணம் எங்கேருந்து வருது, இது யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டால், சும்மா எல்லாருமே எளிய மக்கள் கொடுக்கக்கூடியதான சிறு உதவிகள். சிலர் அரிசி வாங்கி கொடுப்பாங்க, சிலர் சிக்கன் வாங்கி கொடுப்பாங்க, சிலர் எண்ணெய் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி பலரும் சில உதவிகளை செய்கிறாங்க. அது மாதிரி எங்களுடைய சபை மக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய உதவிகள், நாங்கள் சிறு குறு தொழில் செய்கிறோம், அதில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன இன்கம் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் அதை பண்ணுறோம். இது இன்னும் நல்ல முறையில் விரிவாக்கப்படுத்துவதற்கு தான் பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதில் படங்களில் பார்க்குறீங்க, வீடியோவில் பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம சொந்தம், நம்ம ரத்தம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இவங்களை ஒரு அந்நிய மனுஷியாக பார்க்கல, இவங்களை ஒரு ஏழையாக பார்க்கல, இவங்களை ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக பார்க்கல. இவங்களை ராஜா வீட்டு பிள்ளைகளை போல நாங்கள் நேசிக்கிறோம். இந்த அடிப்படையில் இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதான போதனை, இவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதான அந்த வெகுமதிகள், அந்த உணவு, உடை போன்றவை இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் இதோடு உடன்படலாம். ஒருவேளை நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்யணுங்கிறதான ஒரு மன தோணல் இருக்கும், ஆசை இருக்கும். பட் சூழ்நிலை நிமித்தம் உங்களால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் அந்த வாட்ஸ்அப் நம்பரு, என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் பதிவு பண்ணுறேன். இது ஒரு தனிநபர் ஊழியம் கிடையாது. இது ஒரு பெரிய டீம் ஊழியம். இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய வருங்கால ஒரு பெரிய ஃபியூச்சர் விஷன், அதாவது எதிர்கால தரிசனத்தோடு இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு இயக்கம். அடுத்து நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அதை வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பதிவிடுவோம். நாளை மறுதினம், அதாவது வியாழக்கிழமை உணவு நாள், நீங்கள் எங்களோடு சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுகிறோம். அதே மாதிரி உணவு நாங்களே தயார் பண்ணுறோம். வாழை இலை சாப்பாடு, வாழை இலையில் தான் கொடுக்குறோம்.
அது பிரியாணி அல்லது சோறு, கறி குழம்பு, முட்டை குழம்பு, இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்குறோம். அது நாங்களே வந்துட்டு தூய்மையாக அதுக்கான எல்லா அங்கீகாரமும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். வாங்கி நாங்கள் எங்களுடைய சபையில் வச்சு எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய சபையில் இருக்கக்கூடியதான அன்பான சபை குடும்பங்கள், எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து இந்த அருமையான உணவை ரெடி பண்ணி அதை நல்ல முறையில் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். இன்னும் நீங்கள் இதை குறித்து அறிய விரும்பினால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். காட் பிளஸ் யூ.